வணக்கம். ஆடி மாதம் தொடர்ந்து செடிகள் வந்துட்டு இருக்கு. லோடாக எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ முந்தா நாள் ஒரு வண்டியோட வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் வந்திருக்கு. வாங்க என்ன செடிலாம் வந்திருக்கு, ஃப்ரூட்ஸு, இண்டோர் பிளான், அது மட்டும் இல்லாமல் பல செடிகள் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஹைபிஸ்கஸில் அவாய் வெரைட்டியில் ஒரு 10 வேரியன்ட் எடுத்து வந்திருக்கோம். இது பாருங்கள், லீக்கோ பைலம்னு சொல்லக்கூடிய சில்வர் கலரில் லீஃப் இருக்கும். ஃப்ளார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்பிளில் செடி ஃபுல்லாகவே இருக்கும். அதுலேயே 2-3 சைஸஸ்லேயே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு தாங்கி வளரக்கூடிய காஷ்மீர் ரோசஸ் எடுத்து வந்திருக்கோம். போகன் வில்லாஸ் எடுத்து வந்திருக்கோம். நாட்டு பன்னீர் ரோஸ் எடுத்து வந்திருக்கோம். பெங்களூர் ரோஸ் வந்திருக்கு. பட்டன் பன்னீர் வந்திருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த கஸ்தூரி மேங்கோ பிளாக் கலர்லேயே இருக்கும். ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பிளாக் கலரில் இருக்குது. நிறத்திலேயே உங்களுக்கு அந்த ஃப்ரூட்டோட கலரும் இருக்கும். அத்திப்பழமும் வந்திருக்கு. மரம் ஃபுல்லாக காயோடவே உங்களுக்கு வந்திருக்கு. சீத்தா, நாட்டு சீத்தா. அதே மாதிரி தாய்லாந்து வியட்நாம் ஜாக் சொல்லுவாங்க. தாய் ஜாக், வியட்நாம் எர்லி ஜாக் சொல்லுவாங்க. இதுவுமே பெரிய சைஸு, சின்ன சைஸ்லேயுமே வந்திருக்கு. சின்ன ஒரு அடி 2 அடியிலே தொட்டிலேயே வளர்த்துக்கிற மாதிரி மேங்கோ பார்த்தீங்கன்னா காயோட பிஞ்சோட வந்துருச்சு. 2 அடி 3 அடி தான் மேக்ஸிமம் ஹைட்டு. மரம் ஃபுல்லாகவே கிளைக்கு கிளை வந்து மாங்கன்றுகள் இந்த மாதிரி காய்கள் தொங்கிக்கிட்டு இருக்கும். வருஷத்துக்கு 2 முறை காய்க்கக்கூடிய தாய்லாந்து கிராஃப்டட் மேங்கோ எடுத்து வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் எது சாப்பிட்டாலும், புளிப்பு சாப்பிட்டாலும், கசப்பு சாப்பிட்டாலும் இனிப்பாகவே இருக்கும். ஸோ அதுதான் அதிசய பலன்றது. இது பெரிய மரமாக வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன இடத்துல உங்களுடைய பால்கனியில் வெயில் படுற இடத்துல வச்சுட்டு இதை வளர்த்திங்கன்னா அந்த செடி ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் வரும்.